செய்து கொள்வதற்காக கடல் கடந்து பெண் ஒருவர் இலங்கையிலிருந்து தனுஷ்கோடிக்கு வந்துள்ளார். தனுஷ்கோடி அரிச்சல்முனை பகுதியில் அதிகாலை நேரத்தில் தனியாக நடந்து வந்த இளம்பெண்ணை பார்த்ததும் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பிறகு நடந்தது என்ன என பார்க்கலாம். இலங்கை திரிகோணமலை மாவட்டம் ஆண்டான்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் வேல்முருகன். இவரது மகள் 24 வயதான விதுர்ஷியா. இவர்கள் 2003ஆம் ஆண்டு இலங்கையில் போர் தீவிரமடைந்த போது இந்தியா வந்துள்ளனர். பிறகு பழனியில் உள்ள அகதிகள் முகாம் ஒன்றில் வசித்துள்ளனர். இதனை அடுத்து 2016ஆம் ஆண்டு இவர்கள் இலங்கை திரும்பிய நிலையில் விதுஷியா மட்டும் கல்விக்காக திரும்ப பழனி வந்துள்ளார். தனியாக வாடகை வீடெடுத்து அங்கு தங்கி கோவையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் தனது படிப்பை தொடர்ந்துள்ளார். அப்போது தன்னுடன் படித்த கவி பிரகாஷ் என்பவருடன் காதல் ஏற்பட்டுள்ளது. இருவரும் பதிவு திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளனர். அப்போது விதுர்ஷியாவின் விசா காலம் முடிவடைந்ததால் அந்த சமயத்தில் திருமணம் செய்ய முடியாத சூழ்நிலை உருவானது. இதனையடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு திரும்பி சென்றுள்ளார் விதுர்ஷியா. அங்கிருந்து இந்தியா வர இந்திய தூதரகத்தில் விண்ணப்பித்த போது விதுர்ஷியாவுக்கு விசா மறுக்கப்பட்டது. ஆனாலும் காதலனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நினைத்து தலைமன்னாரில் இருந்து படகில் சட்டவிரோதமாக தனுஷ்கோடி வந்துள்ளார். இதற்காக இலங்கை ரூபாயில் 2 லட்சம் ரூபாயும் கொடுத்துள்ளார். இலங்கையில் இருந்து வந்த படகில் வந்த விதுர்ஷியாவை நள்ளிரவு அரிச்சல்முனை பகுதியில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். இதனையடுத்து அரிச்சல்முனை பகுதியில் அதிகாலை நேரத்தில் தனியாக நடந்து வந்த இளம்பெண்ணை பார்த்ததும் போலீசாருக்கு அங்கிருந்த மீனவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அங்கு வந்த கடலோர பாதுகாப்பு குழுமம் மற்றும் கியூ பிரிவு போலீசார் விசாரணை நடத்தியதில் மேற்கண்ட தகவல்கள் தெரியவந்துள்ளது. இதையடுத்து மண்டபத்தில் உள்ள அகதிகள் முகாமில் அந்த பெண்ணை கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் தங்க வைத்து தொடர் விசாரணையும் நடத்தி வருகின்றனர். காதலனை கரம் பிடிக்க சட்டவிரோதமாக கடல் கடந்து வந்த இளம்பெண்ணின் செயல் அங்கிருந்தவர்களை அதிர்ச்சியில் ஏற்படுத்தியுள்ளது.